பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காம போனதுனால தான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் தைரியமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் அதை கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உன்னோட விருப்பம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். உனக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. அப்படி இல்லைனா கூட பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி உன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ பிடிக்கிற வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமாக இந்த வீட்டில் பார்த்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு வராங்க. அங்கே உமையாலிஷ் நம்ம சதீஷ் எல்லாரும் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம காந்திமதி ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வாமா இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இப்போ பிரச்சனைலாம் முடிஞ்சதுனால இவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அம்மா இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நான் வந்தது தப்பான நேரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.